உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம உயிரோட இருக்கிறப்போவே செத்து போயிட்டதான் நினைச்சு பெத்தவங்க அலறத பாக்குற கொடுமை இங்க யாருக்கும் வரக்கூடாது சாமி. அப்பாவோட அந்த அலறல் சத்தம் கேட்டப்போ அப்படியே ஈரக்கொலையா அழுந்து போற மாதிரி இருந்துச்சு. என்ன குத்துக்கெல்லாம் உட்கார வச்சுட்டு என் பிள்ளைய காவு வாங்கிட்டியே. அழாதீங்கப்பா, நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன். உங்க துளசி உங்க முன்னாடி தான் இருக்கேன்னு சொல்லி கதறணும் போல தோணுச்சு. என்ன செய்யறது, எல்லாம் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ. என் குடும்பமே அந்த சேது கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அந்த ராஸ்கல் நல்ல வேண்டப்பா, அக்காவையும் அவன் தான் கொண்டு இருக்கான். ஆனா இதை எதையுமே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஜனனி, என்னாச்சுமா? ஏன் அழற? முத்து, வண்டிய ஓரமா நிறுத்து. சரிங்க. ஜனனி, ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லு. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கஷ்டமா இருக்கா? அம்மாடி, இப்படி எதுவுமே சொல்லாம நீ அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீ வாயை திறந்து சொன்னாதானமா எனக்கு தெரியும். அழாத. இந்த தண்ணிய குடி, குடிமா. ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறியா ஜனனி? வண்டிய கடைக்கு விட சொல்லவா? இல்ல, வேண்டாமா. கிளம்பலாமாமா? முத்து, வண்டி எடு. பாவம், இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளே. இங்க பாரு ஜனனி, உன் மனசுல ஏதோ பெரிய விஷயத்தை அழுத்திக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா உனக்கு அதை என்கிட்ட சொல்றதுல ஏதோ தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம். உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். நீ வேணா வாய் வார்த்தைக்கு என்ன அம்மான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் உன்னை என் மகளா தான் பாக்குறேன். நீ என்ன அம்மாவா நினைச்சாலும் சரி, இல்ல மாமியாரா நினைச்சாலும் சரி, ஆனா நான் உன்னை என் சாமியாதாமா நினைக்கிறேன். என் மகனை உசுரோட கொண்டு வந்து சேர்த்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நிப்பேங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோ. இப்ப மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதமா. உனக்கு என்கிட்ட எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப தைரியமா சொல்லு. அம்மா நான் இருக்கேன், சரியா? இந்த அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் தாண்டி இந்த அன்புக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்கிற உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சா அதை எப்படி தாங்கிக்க போறாங்க? ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷியை ஏமாத்தி அந்த பாவத்தை வேற சுமந்துட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல நம்ம ரெஸ்கியூ டீம் தேடினதுல ஒரு செயின் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அது உங்க வீட்டு பொண்ணோட தான் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சார், என் பொண்ணு துளசியோட செயின் தான் சார். துளசி அம்மா, என் பொண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார், என் பொண்ணுங்க சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இது என் பொண்ணு தான் சார், என் துளசி தான் சார். சொல்லுங்க சார், என் பொண்ணு எங்க சார் இருக்கா? ஐயா, இந்த செயின் ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி தான் கிடைச்சிருக்கு. இது அவங்க அடிச்சிட்டு போனப்ப ஏதாவது கல்லு இல்ல குச்சில மாட்டி அறுந்து விழுந்திருக்கலாம். அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம ரெஸ்கியூ டீம்
அந்த 6 முழுக்க தேடிட்டாங்க. மிஸ் ஆன அந்த 4 பேர்ல ஒருத்தர் பாடி கூட கிடைக்கல. ஐயோ துளசி, ஐயோ துளசி. ஐயோ கடவுளே. இந்த ஒரே செயின் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 நாள்ல மழை வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. அதுல கூட கடலுக்கு அடிச்சிட்டு போயிருக்கலாம். ஐயோ என் பொண்ணுக்கு என்ன கதியாச்சு தெரியலையே. எப்படி இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப காணாம போன அந்த 4 பேர்ல ஒருத்தரும் கிடைக்க சான்ஸ் இல்லைங்க. ஐயோ துளசி, என்னை விட்டு போயிட்டியம்மா. என் ராசாத்தி, என்னை விட்டு போயிட்டியா? என் பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லி பொண்ணே கல்யாணம் முடிச்சு வச்சு இப்ப என்னாச்சு துளசி? சார், அப்ப இனிமே துளசி கிடைக்க மாட்டாளா? நாங்க அவளை பார்க்கவே முடியாதா சார்? சார் சொல்லுங்க சார். போச்சு, எல்லாம் போச்சு. அவளை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் போச்சு. என்னடா பண்றது? உனக்கு தலைவிதி சரியில்லடா. உன் தலையில என்ன எழுதி இருக்கோ தெரியல. துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. ஓகே சார், நாங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். நாளைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. வர சார், வாங்க போலாம். ஐயோ துளசி, ஐயோ துளசி, எம்மாடி. பிதாமாக சனுஷ்யஹை பரபிரம்மாதி மாகினம். ஐயா இதுல வச்சிருங்க ஐயா. ஐயோ துளசி, அழாதீங்க. சோம்யாஷ தேகம் வயகும் சுங்கஸ்ய யஜ்ஞாவிய பத்ரே பித்ரோன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. துளசி, இப்படி அல்பாயுசுல போயிட்டியம்மா. பிள்ளைகளை பிண்டை வாங்கிட்டு போறதா பெத்தவங்களுக்கு மோசம்னு சொல்லுவாங்க. நாங்க குத்துக்கல்லாட்ட நின்று என் 2 பிள்ளைகளுக்கு பிண்டை கொடுக்குறேன்னு. கடவுளே, எதுக்கு இந்த கொடுமையில என்ன பார்க்க வைக்கிற? என் பிள்ளைகளுக்கு போயில நீ என்ன எடுத்துட கூடாதா? ஏங்க, அதான் வீட்லயே எல்லாம் அழுது முடிச்சாச்சு இல்ல? இப்ப வந்து எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா அழுதுகிட்டு இருந்தா போன துளசி வந்துருவா போறா. இதுக்கு மேலேயும் அங்க இருக்கிறது சரியில்லை. சிவா அப்பப்ப கண் முடிக்கிறத வச்சு பார்த்தா டாக்டர் சொன்னபடி சீக்கிரம் நினைவு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில இவருக்கு நினைவு வந்தா இவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பா என்னால அந்த விசாலாட்சி அம்மா முகத்தை பார்க்க முடியாது. இப்பவே போனாலாச்சும் எங்கேயோ காணாம போயிட்டாங்கிற நினைப்பிலே விட்டுருவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.